Welcome and welcome to Vikram Vikram channel. Big Boss Season 8. Big Boss இந்த வாரம் ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வாரம் செமையாக போச்சு. எஸ்பெஷலி கேப்டன்சி டாஸ் மிஸ்டர் அருண் அண்ட் தென் வீக்லி டாஸ் ஸ்கூல் டாஸ் கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு டாஸ் கொடுத்துருந்தாங்க. செமையாக போச்சு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ ஒருத்தரை பார்ப்போமா, யார் யார் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். மிஸ்டர் அருண் கேப்டன்சி ஓகே, அங்கங்கே சொதப்பினாலும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் மிஸ் ஜாக்லின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மிஸ் ஜாக்லின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஜாக்லின் மோரல் டீச்சர் ஜாக்லின் மோரல் டீச்சர் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு மக்கள் இருக்க. அண்ட் தென் மிஸ்டர் ராணவ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. மிஸ்டர் ராணவ் சீரியஸாக மிஸ்டர் ராணவுக்கு நல்லா கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் மிஸ்டர் சிவகுமார் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பாப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ் போல இருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. பாப்பாய் ப்ளூடூ அப்படின்னு நல்லா பண்ணியிருந்தாரு சிவகுமாரும். அண்ட் தென் மிஸ் சௌந்தர்யாவை பார்க்கும்போது நம்ம மாயா பஜார்னு சொல்லிட்டு ஒரு படம் மிஸ் ஊர்வசி நடிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சௌந்தர்யாவை பார்க்கும்போது மிஸ் ஊர்வசியை பார்க்கும்போது பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. நம்ம மாயா பஜார்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அதில் வந்து மிஸ்ஸஸ் ஊர்வசி தான் அவங்க வந்து அதில் ஒரு இன்னசென்ட் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் மிஸ் சௌந்தர்யா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மிஸ்டர் சத்யாவை பார்க்குறதுக்கு நம்ம மிஸ்டர் பரோட்டா சூரி மாதிரியே இருக்கார். அப்படியே நல்லா இருந்தார். அவரும் நல்லா பண்ணியிருந்தார். மிஸ்டர் ராணவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இதில் வந்து யார் ரொம்ப ஹைலைட்டடுனா மிஸ்டர் ராணவ் அண்ட் தென் மிஸ்டர் சத்யா அண்ட் மிஸ் ஜாக்லின், அப்புறம் மிஸ்டர் ஜெஃப்ரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து மிஸ்டர் அருண் தான் கேப்டன்சி டாஸ்க்கை லைட்டாக சொதப்பி விளாண்டாரு. இருந்தாலும் ஸ்ட்ரிங்ஸ் போயிருக்கும். அது என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு எபிசோடு பார்த்தா தான் தெரியும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அப்புறம் வேற ஒரு வாரம் ஸ்கூல் டாக்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் வர்ஷினி தானே அவங்க பேர். மிஸ் வர்ஷினி வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கணும் ஒரு பிரின்சிபல். ஆனால் பிரின்சிபல்கிட்ட வந்து மேக்ஸிமம் எதுவுமே போகாது. மேக்ஸிமம் விபி அண்ட் தென் அந்த ஸ்டாஃப்குள்ளேயே முடிச்சுப்பாங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல்கிட்ட எதுவும் போகாது. ரொம்ப மேஜர் இஷ்யூவாக இருந்தால் தான் பிரின்சிபல்கிட்ட போவோம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கலாமோ அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு மிஸ் வர்ஷினி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கலாமோ. அப்புறம் ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா அட்டூழியம் பண்ணாங்க, அமக்கலம் பண்ணாங்க. ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. மேஜராக லவ் லெட்டர் தான், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அங்கே வேற எந்த பிளேவும் பண்ணல. பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது டாஸ்க்கு கொடுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் இதுவாக கொடுங்க டாஸ்க்கு. ஸ்கூலு ஃப்யூச்சரில் இதை வச்சு ஏன்னா எலிமினேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டஸ்டன்ஸ்லாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் வைக்க முடியாது. அதனால இப்பயே வச்சுட்டா கொஞ்சம் கலகலன்னு போச்சு. அந்த ஃபாரஸ்ட் தீமுக்கு அதுவுமா அந்த ஸ்கூல் டாஸ்க்கு பிக் பாஸ்ல ஃபாரஸ்ட் தீம் இருக்குல்ல, அதுக்கும் அந்த ஸ்கூல் டாஸ்க்கும் சூப்பராக போச்சு. இந்த வாரம் வந்து 24/7 சூப்பராக போச்சு. 24/7 போர் அடிக்காமல் போச்சு. ஸோ திஸ் இஸ் இட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.